இந்த அப்பாவும் இந்த குழந்தையும் சேர்ந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு அவங்க அம்மாவோட ஆபீஸ்க்கு போய் அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்ட்டு பிளான் பண்றாங்க. ஆனா போற வழியில ஒரு ஹோட்டல்ல அவங்க அம்மா வேற ஒரு ஆள் கூட இருக்கிறத பார்த்ததுமே அவங்களோட மனசு உடைஞ்சு போயிடுது. ஏன் அந்த அங்கிள் என்னோட அம்மாவோட கையை பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவங்க அப்பாட்டையும் கேக்குறா. அதுக்கப்புறம் அவங்க அம்மாக்கு ஆசையை கொடுக்க வேண்டிய கிஃப்ட ஒரு குப்பை தொட்டிலையும் தூக்கி போட்டு போயிடுறாங்க. அந்த லேடி வீட்டுக்கு வரதுக்கும் லேட் ஆச்சு. அந்த ரூம்க்கு வந்தப்ப அந்த குழந்தை தூங்காமையும் இருந்திருக்கா. உங்களுக்காக தான் இவ்வளவு நேரம் நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைய சொல்றா. இந்த விஷயத்துக்கு அப்புறமா கண்டிப்பா அம்மா அப்பா 2 பேருமே பிரிஞ்சு போவாங்கன்றத மனசுல வச்சுட்டு தன்னோட அம்மா கிட்ட எல்லா விஷயத்த சொல்லலாம் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறா. ஆமாமா, இன்னைக்கு நைட்டு நாங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மாவும் என்ன மன்னிச்சிடுமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீயும் அப்பாவும் என் மேல கோமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு உடனே இந்த குழந்தையும், இல்லம்மா எனக்கு உங்க மேல கோவம்லாம் இல்ல, கவலை மட்டும் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே பக்குவமா சொல்றா. அவங்க 2 பேரும் எப்படியாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்றது மட்டும் தான் அவளோட ஆசையா இருக்கு. ஆனா அடுத்த நாள் காலையில அவங்க அம்மா அந்த அப்பா கிட்ட பேச வந்தப்ப அவங்க அப்பா கண்டுக்கவே இல்ல. எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாரு. அதுக்கு பதிலுக்கு அவங்க அம்மாவும், என்கிட்ட அவன் தப்பா நடக்க முயற்சி பண்ணான் தான் நான் ஒத்துக்கிறேன், அதுக்காக நான் என்னோட லிமிட்ல தான் இருந்தேன், நான் எதுவுமே தப்பா பண்ணலையே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவ்வளவு தூரம் கேட்டோ அவரும் இந்த அம்மாக்கு ஒரு வாய்ப்பும் கொடுக்கல. அந்த சண்டைக்கு அப்புறமா 2 பேருமே பிரியறதுதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி முடிவும் பண்ணிடுறாங்க. அவங்க 2 பேரும் பிரிஞ்ச அதே நேரம் அந்த பாப்பா இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி அவளுக்கும் தோணுது. அதனால ஒரு கருப்பு ட்ரெஸ் போட்டு ஒரு மனுஷன் கூடவே அவளும் கிளம்பிடுறா. கடைசியா அவ மனசுக்குள்ள இருந்த பாரத்தையும் அவர்கிட்ட சொல்றா. நீ உண்மையிலேயே உங்க அம்மா அப்பாக்கு என்ன செய்யணும்னு ஆசைப்பட்ட அப்படின்ற மாதிரி அவரும் கேட்க, அதுக்கு அந்த பாப்பாவோ அவங்க 2 பேருமே பழையபடி ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றா. இந்த குழந்தையோட ஆசையை நிறைவேற்றதுக்காக அடுத்த நாள் ஒரு டெலிவரி பாய் மாதிரி வேஷம் போட்டு இவரும் அந்த பாப்பா குப்பையில போட்டு அந்த கிஃப்டை எடுத்துட்டு போய் அவங்க அம்மாவோட ஆபீஸ்லயும் கொடுக்குறாங்க. அந்த கிஃப்ட் வாங்கின அந்த அம்மா அதை பிரிக்கும் போது அந்த அம்மா கூட வேலை செய்யறவங்க எவ்வளவு அழகா இருக்குல்ல இந்த கிஃப்ட், இது யார் அனுப்பிருப்பாங்க, பாக்க ஏதோ ஒரு சின்ன குழந்தை பேக் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அப்பதான் அவருக்கு ஞாபகம் வருது. தன்னோட சின்ன பொண்ணு அடிக்கடி கருப்பு ட்ரெஸ் போட்ட மனுஷன் ஒருத்தன் வருவான்னு அவள்கிட்ட சொல்லிட்டே இருந்திருப்பா. உடனே அந்த மனுஷன் இருக்கானான்னு வெளியே ஓடி போய் பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ளேயே போயிடுறான். அதே சமயம் வீட்ல அப்பா கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது பிரிக்காத ஒரு கிஃப்ட் பாக்குறாரு. அதுல ஏதோ இருக்கிற விஷயம் பார்த்த உடனே அவங்க அம்மாக்கோ போன் பண்ணி 2 பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் வீட்ல இருக்கும் போது ஒரு வீடியோவும் டிவில பாக்குறாங்க. அப்போதான் அவங்களுக்கு எல்லாமே புரிஞ்சுது. பல வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வேணான்னு கலைச்ச அந்த குழந்தை இப்ப இவ்ளோ நாள் கழிச்சு திடீர்னு ஏன் இந்த வீடியோ இங்க வந்ததுன்னு அப்பதான் அவங்க அம்மாக்கு ஒரு வழியா புரிஞ்சுது. அவங்க அப்படியே அவங்க அப்பாவும் பார்த்தாங்க. பார்த்து அவளோட தம்பி இந்த உலகத்துக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்க சொன்னது கேட்ட அந்த அப்பா அப்படியே ஷாக் ஆயும் நின்னாரு. ஒரு வருஷம் கழிச்சு ஒரு சின்ன தம்பியும் பிறக்குறான். அவங்களோட தப்ப உணர்ந்து 2 பேருமே பழையபடி ஒரு சந்தோஷமான குடும்பமாவும் மாறிட்டாங்க. வாழ்க்கையில சின்ன சின்ன சண்டைகள் வரதா செய்யும். அதுக்காக ஒரு அழகான குடும்பத்தை கலைச்சிட கூடாது தானே. புரியாத ஒரு விஷயத்துக்காக பிரிஞ்சு போறதை விட உட்கார்ந்து பேசி தீர்த்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். நம்ம குழந்தைங்களுக்கு தேவை பணமோ வசதியோ இல்ல, அப்பாவோ அம்மாவோ ஒன்னா இருக்கிறது மட்டும் தானே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.